தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்கும்? என்னென்ன சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? அதாவது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் தனுசு ராசி. தனுசு ராசியில உள்ள அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆசிரியர்களாக இருப்பாங்க. டீச்சர்ஸ் அதிகமான டீச்சர்ஸ் உள்ள ராசி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி. அப்படி இல்லைனாலும் டீச்சர் இல்லைனாலும் எந்த வேலையில இருக்காங்களோ, எந்த துறையில இருக்காங்களோ அந்த துறை சார்ந்த நபர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். ஆசிரியரா இருப்பாங்க, சொல்லுவாங்க. எந்த துறையில இருந்தாலும் சரி, ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அடிப்படை தொழில் வேலையை பார்த்தாலும் சரி, அந்த வேலையை பல நபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. கற்றுக் கொடுக்கக்கூடிய தான் கற்றுக்கிட்ட கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா அது தனுசு ராசி இருக்கு. தனுசு ராசி அன்பர்கள்ட்ட ஒருத்தவங்க பாடம் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பொருளாதாரம் எப்படி இருக்கும்? தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு. ஏற்றம் இருக்கும். மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. காசுக்காக கஷ்டப்பட்ட தனுசு ராசிக்காரங்க காசை பத்தி கவலைப்படாம துட்டு மணி அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அந்த பாட்டு கொட்ட போற மாதிரி சொல்றீங்களே. ஓ சூப்பர். கிரகங்களுடைய பார்வை சூப்பரா இருக்கு. குரு பகவான், அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அவர் 8ஆம் இடத்துல அமர போறாருங்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் 8ல் அமர்ந்தாலும் 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் டைரக்டா பார்க்க போறார். அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில ஒரு மகிழ்ச்சியான தன்மையில செயல்படக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு.